பரிசுத்தமுள்ள பிதாவே ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். வல்லமையுள்ளவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்பா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். கிருபை நிறைந்தவரே ஸ்தோத்திரம் அப்பா. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்கிறவரே, மகத்துவம் உள்ளவரே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நேற்றும் இன்றும் மாறாதவரே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இயேசுவே நல்லவர், 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 நல்லவர். போதுமானவரே, உடைய கிருபைகளுக்காய் நன்றி, உடைய கிருபைகளுக்காய் நன்றி. ஆண்டவரே, உடைய கிருபைகளுக்காய் நன்றி, உடைய கிருபைகளுக்காய் நன்றி. கிருபை நிறைந்தவரே, உங்க ஸ்தோத்திரம், உங்க ஸ்தோத்திரம், உங்க ஸ்தோத்திரம். வல்லமை உள்ளவரே, உங்க ஸ்தோத்திரம், உங்க ஸ்தோத்திரம், உங்க ஸ்தோத்திரம். வல்லமையான கிரியைகளை எங்கள் மத்தியிலே நடப்பிக்கிறவரே, உங்க ஸ்தோத்திரம் அப்பா, உங்க ஸ்தோத்திரம், உங்க ஸ்தோத்திரம், உங்க ஸ்தோத்திரம், உங்க ஸ்தோத்திரம். நேற்றும் இன்றும் மாறாதவரே, உம்முடைய கிருபை, உம்முடைய கிருபை, உம்முடைய கிருபை, உம்முடைய கிருபை, உம்முடைய கிருபை, உம்முடைய கிருபை, உம்முடைய கிருபை. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அப்பா நல்லவர், 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 நல்லவர். போதுமானவரே, உங்க ஸ்தோத்திரம், உங்க ஸ்தோத்திரம், உங்க ஸ்தோத்திரம். அதிசயங்களை செய்கிறவரே, பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். இந்த நல்ல காலை வேளைக்காய் துதிக்கிறோம் ஆண்டவரே. காலைதோறும் உடைய கிருபையில் பெரிதாக இருக்கிறபடியினால் உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. ஆண்டவரே, இந்த காலை வேளையில் இந்த மகிமையை நிறுவனத்தில் வெளிப்படுத்துவீராக. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்பா ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவியானவரே, உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே நல்லவரே, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. போதுமானவரே, உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். இரக்கங்களின் ஆண்டவரே, இரக்கங்களின் பிதாவே, ஓ இந்த வேலையிலும் அந்த காலை வேலையிலும் மகிமையான காரியங்களை செய்யும்படி எங்கள் மத்தியிலே கடந்து வந்திருக்கிறவரே, மகிமையான அற்புதங்களை நடப்பிக்கிறவரே, நமக்கு ஸ்தோத்திரம் அப்பா, நமக்கு ஸ்தோத்திரம், உங்க ஸ்தோத்திரம், உங்க ஸ்தோத்திரம். நமக்கு கொடான கோடி ஸ்தோத்திரம், நமக்கு கொடான கோடி ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசப்பா நல்லவர், 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 நல்லவர். போதுமானவரே, உங்க ஸ்தோத்திரம், உங்க ஸ்தோத்திரம், உங்க ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உங்க ஸ்தோத்திரம், உங்க ஸ்தோத்திரம். அந்த நல்ல காலை ஆராதனை வேலைக்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். இந்த ஆன்லைன் ஆராதனையிலே பங்கு பெற்றிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் தம்முடைய கரத்துக்களை கூட ஸ்தோத்திரம் பண்ணுவோம். வல்லமையுள்ள தேவன் இன்னும் அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்ய ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அவருடைய கிருபையை நம்மத்திலே கர்த்தர் வெளிப்படுத்தி காண்பிக்க ஸ்தோத்திரம் பண்ணுவோம். கர்த்தர் மகிமையான காரியங்களை செய்ய ஸ்தோத்திரம் பண்ணுவோம். பிரைஸ் தி லார்ட். தொடர்ந்து இந்த அருமையான ஆராதனையை கர்த்தர் ஆசீர்வதிக்க, கர்த்தர் அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்ய, அவருடைய கிருபை நம்மோடு கூட தங்கியிருக்க, கர்த்தர் கிருபையாய் நடத்தி ஆசீர்வதிக்க ஒரு உற்சாகம் பண்ணுவோம். அவை நமக்காகவும் நம்முடைய பாடல் புத்தகத்திலிருந்து ஒரு சில பாடல்களை நாம் சேர்ந்து பாடுவோம். பாடலை தொடர்ந்து
ராஜா நீர் செய்த நன்மைகள் அவை எண்ணி முடியாதையா. ஏறெடுப்பேன் நன்றி பலி என் ஜீவனால் எல்லாம். நான் ஏறெடுப்பேன் நன்றி பலி என் ஜீவனால் எல்லாம். அதிகாலை நேரம் தட்டி தட்டி எழுப்பி புது கிருபை தந்தீரையா. ஆனந்த மழையில் நனைந்து நனைந்து தினம் நன்றி சொல்ல வைத்தீரையா. அதிகாலை நேரம் தட்டி தட்டி எழுப்பி புது கிருபை தந்தீரையா. ஆனந்த மழையில் நனைந்து நனைந்து தினம் நன்றி சொல்ல வைத்தீரையா. நன்றி ராஜா இயேசு ராஜா. நன்றி ராஜா இயேசு ராஜா. நன்றி ராஜா இயேசு ராஜா. நன்றி ராஜா இயேசு ராஜா. வேதத்தின் ரகசியம் அறிந்திட புரிந்திட வெளிச்சம் தந்தீரையா. வேதத்தின் ரகசியம் அறிந்திட புரிந்திட வெளிச்சம் தந்தீரையா. பாதம் அமர்ந்து நானும் குரல் கேட்கும் பாக்கியம் தந்தீரையா. பாதம் அமர்ந்து நானும் குரல் கேட்கும் பாக்கியம் தந்தீரையா. நன்றி ராஜா இயேசு ராஜா. நன்றி ராஜா இயேசு ராஜா. நன்றி ராஜா இயேசு ராஜா. நன்றி ராஜா இயேசு ராஜா. ஒவ்வொரு நாளும் உணவும் உடையும் தந்து பாதுகாத்து வந்தீரையா. ஒவ்வொரு நாளும் உணவும் உடையும் தந்து பாதுகாத்து வந்தீரையா. உடல் சுகம் தந்து ஒரு குறைவின்றி வழி நடத்தி வந்தீரையா. உடல் சுகம் தந்து ஒரு குறைவின்றி வழி நடத்தி வந்தீரையா. நன்றி ராஜா இயேசு ராஜா. நன்றி ராஜா இயேசு ராஜா. நன்றி ராஜா இயேசு ராஜா. நன்றி ராஜா இயேசு ராஜா. துன்பத்தின் பாதையில் நடந்த நாளில் தூக்கி சென்றீரையா. துன்பத்தின் பாதையில் நடந்த நாளில் தூக்கி சென்றீரையா. அன்பரும் கரத்தால் அணைத்து அணைத்து தினம் ஆறுதல் தந்தீரையா. அன்பரும் கரத்தால்
நீக்கி கரைகளை போக்கி கூடவே வந்தீரையா. குறைகளை நீக்கி கரைகளை போக்கி கூடவே வந்தீரையா. நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா. உமக்காக வாழ நாமம் சொல்ல தெரிந்து எடுத்தீரையா. உமக்காக வாழ நாமம் சொல்ல தெரிந்து எடுத்தீரையா. உம்மோடு வைத்து ஊழியனாக உருவாக்கி வந்தீரையா. உம்மோடு வைத்து ஊழியனாக உருவாக்கி வந்தீரையா. நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா. ராஜா நீ செய்த நன்மைகள் அவை எண்ணி முடியாதையா. ஏறெடுப்பே நன்றி பலி என் ஜீவனாலெல்லாம் நான் ஏறெடுப்பேன் நன்றி பலி என் ஜீவனாலெல்லாம். பாடல் 790. பரலோகமே உம்மை துதிப்பதா, கர்த்தாவே அங்கே வாழ்கின்றே. ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோ, கர்த்தாவே எழுந்தருளும். பரலோகமே உம்மை துதிப்பதா, கர்த்தாவே அங்கே வாழ்கின்றே. ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோ, கர்த்தாவே எழுந்தருளும். துதிக்கிறோம் துதிக்கிறோம், ஒன்றாக கூடி துதிக்கிறோம். அல்லேலூயா துதிக்கிறோம் துதிக்கிறோம், ஒன்றாக கூடி துதிக்கிறோம். உந்தன் நாமம் உயர்த்தும் இடத்தில் அங்கே வாசம் செய்வீர். உந்தன் நாமம் உயர்த்தும் இடத்தில் அங்கே வாசம் செய்வீர். துதிக்கிறோம் துதிக்கிறோம், ஒன்றாக கூடி துதிக்கிறோம். அல்லேலூயா துதிக்கிறோம்
உமக்கே செலுத்துகிறோம். துதியும் கனமும் மகிமையெல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். துதிக்கிறோம் துதிக்கிறோம், ஒன்றாக கூடி துதிக்கிறோம். அல்லேலூயா துதிக்கிறோம் துதிக்கிறோம், ஒன்றாக கூடி துதிக்கிறோம். பரலோகமே உம்மை துதிப்பதா, கர்த்தாவே அங்கே வாழ்கின்றீர். உம்மாலயத்தில் உம்மை துதிக்கிறோம். கர்த்தாவே எழுந்தருளும். பாடலின் 701. கைகொட்டி பாடுவேன், நடனமாடுவேன், கம்பீர சத்தமாய் முழக்கமிடுவேன். கைகொட்டி பாடுவேன், நடனமாடுவேன், கம்பீர சத்தமாய் முழக்கமிடுவேன். நான் ஆராதிக்க வெட்கப்பட மாட்டேன், நான் ஆராதிக்க தயங்கவும் மாட்டேன். நான் ஆராதிக்க வெட்கப்பட மாட்டேன், நான் ஆராதிக்க தயங்கவும் மாட்டேன். ஆராதித்து ஆராதித்து ஆராதனையில் ஆழம் சென்று ஆவியில் களி கூர்ந்து மகிழ்வேன். ஆராதித்து ஆராதித்து ஆராதனையில் ஆழம் சென்று ஆவியில் களி கூர்ந்து மகிழ்வேன். கைகொட்டி பாடுவேன், நடனமாடுவேன், கம்பீர சத்தமாய் முழக்கமிடுவேன். கைகொட்டி பாடுவேன், நடனமாடுவேன், கம்பீர சத்தமாய் முழக்கமிடுவேன். நான் துதிக்கும் ஆராதனையில் தேவ வல்லமை உண்டு உண்டு. நான் துதிக்கும் ஆராதனையில் தேவ வல்லமை உண்டு உண்டு. ஆராதித்து நான் ஆராதனையில் அபிஷேகத்தில் நிறைந்திடுவேன். ஆராதித்து நான் ஆராதனையில் அபிஷேகத்தில் நிறைந்திடுவேன். கைகொட்டி பாடுவேன், நடனமாடுவேன், கம்பீர சத்தமாய் முழக்கமிடுவேன். கைகொட்டி பாடுவேன், நடனமாடுவேன், கம்பீர சத்தமாய் முழக்கமிடுவேன். நான் துதிக்கும் ஆராதனையில் தேவ கிருபை உண்டு உண்டு. நான் துதிக்கும் ஆராதனையில் தேவ கிருபை உண்டு உண்டு. ஆராதித்து நான் ஆராதனையில்
கிருபை, உம்முடைய கிருபை, உம்முடைய வல்லமைக்காய் நன்றி, உம்முடைய அபிஷேகத்திற்காய் நன்றி, உம்முடைய விடுதலைக்காய் நன்றி, உம்முடைய அற்புதங்களுக்காய் நன்றி. இந்த காலை வேளையிலே உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம். பரிசுத்தமுள்ள பிதாவே, பரிசுத்தமுள்ள பிதாவே, நம்மை மகிமைப்படுத்துகிறோம் அப்பா, உம்மை மகிமைப்படுத்துகிறோம். எல்லா துதி கன மகிமை எல்லாம் உமக்கு ஒருவருக்கே செலுத்துகிறோம், உமக்கு ஒருவருக்கே செலுத்துகிறோம். ஆராதனைக்குரியவரே, ஆராதனைக்குரியவரே, மகிமையான காரியங்களை செய்கிறவரே. ஓ சந்தரதி இரளவனவன், அரளவனவன், இரளவனவன், இரளவனவன். பிரைஸ் தி லார்ட். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. அப்பா உம்முடைய கிருபை, அப்பா உம்முடைய கிருபை. ஓ வல்லமை, 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 வல்லமை. ஓ அற்புதங்களை செய்கிறவரே, ஓ மகிமையான காரியங்களை நடப்பிக்கிறவரே. ஓ உம்முடைய கிருபைகளுக்காய் நன்றி, உம்முடைய கிருபைகளுக்காய் நன்றி, உம்முடைய கிருபைகளுக்காய் நன்றி, உம்முடைய கிருபைகளுக்காய் நன்றி. ஓ சந்தரதி இரளவனவன், அரளவனவன், இரளவனவன், இரளவனவன். Jesus, hallelujah. இந்த கால வேளையிலே, ஆராதனை வேளையிலே தேவனுடைய பாதத்திலே அமர்ந்திருக்கிற, அவருடைய பிரசன்னத்திலே நிறைந்து கொண்டிருக்கிற உங்களை கர்த்தர் நம்முடைய கரத்தினால் மூடிக்கொண்டிருக்கிறார், நம்முடைய கரத்தினால் மூடிக்கொண்டிருக்கிறார். ஒவ்வொரு அப்பா நம்முடைய சமூகத்திலே, உடைய பாதத்திலே அமர்ந்திருக்கிற ஆண்டவரே, இந்த காலை வேளையில ஆண்டவரே, இந்த ஆன்லைன் ஆராதனையில நாங்கள் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த பிரசன்னத்தை நாங்கள் உணர்ந்து கொண்டிருக்கிறோம், உடைய மகிமையை நாங்கள் உணர்ந்து கொண்டிருக்கிறோம், உடைய வல்லமையை நாங்கள் உணர்ந்து கொண்டிருக்கிறோம். உடைய கிருபை எங்களுக்கு தாங்க, உடைய கிருபை எங்களுக்கு தாங்க, உடைய வல்லமை எங்களுக்கு தாங்க. அற்புதங்களை செய்கிறவரே, அதிசயங்களை செய்கிறவரே, உடைய வல்லமை எங்களுக்கு தாங்க. Praise the Lord. நேசரே உம் திரு பாதம் அமர்ந்தே, நிம்மதி நிம்மதியே. நேசரே உம் திரு பாதம் அமர்ந்தே, நிம்மதி நிம்மதியே. Amen.
பரிசுத்தரே படைத்தவரே ஆராதனை ஆராதனை எத்தனை இன்னல்கள் என் வாழ்வில் வந்தாலும் உம்மை பிரியேனையா. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து எத்தனை இன்னல்கள் என் வாழ்வில் வந்தாலும் உம்மை பிரியேனையா. உம் சித்தமே செய்து சாட்சியாய் வாழ்வேன். நிச்சயம் நிச்சயமே சித்தமே செய்து சாட்சியாய் வாழ்வேன். நிச்சயம் நிச்சயமே ரட்சகரே உள்ளத்தின் ஆழத்திலிருந்து இயேசுநாதா ஆராதனை மகிமைப்படுத்துவார். ஆராதனை அப்பா. ரட்சகரே இயேசுநாதா ஆராதனை நேசரே உம் திருப்பாதம் அமர்ந்தேன். நிம்மதி நிம்மதியே நேசரே உம் திருப்பாதம் அமர்ந்தேன். நிம்மதி நிம்மதியே ஆர்வமுடனே பாடி துதிப்பேன். ஆனந்த ஆனந்தமே உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆர்வமுடனே பாடி துதிப்பேன். ஆனந்த ஆனந்தமே அடைக்கலமே உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சொல்லுவார். அதிசயமே ஆராதனை ஆராதனை சந்தரதியர்களும் அடிக்கலமே அதிசயமே ஆராதனை ஆராதனை உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கர்த்தரை ஆராதிப்போம். அடைய மகிமையை கர்த்தர் நமத்தில் வெளிப்படுத்தும்படி அவரை ஆராதிப்போம். பரிசுத்தமுள்ள பிதாவே வல்லமை வல்லமை ஹல்லேலூயா. நல்ல காலை ஆராதனை வேலைக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆராதனை முழுவதுமாய் கர்த்தர் பொறுப்பெடுத்து நடத்த ஸ்தோத்திரம் பண்ணுவோம்.
ஆராதனை கர்த்தருடைய மகிமை வெளிப்பட ஸ்தோத்திரம் பண்ணுவோம். இந்த ஆராதனையிலே ஒவ்வொருவரும் இருக்கிற இடங்களை ஆராதித்துக் கொண்டிருக்கிற நடுப்பிள்ளைகளை கர்த்தர் தம்முடைய பிரசன்னத்தினால் மூடி என்ன அதிகமாய் அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்ய ஸ்தோத்திரம் பண்ணுவோம். வரக்கூடிய நாட்களிலே ஆலயம் திறக்கப்பட்டு சேர்ந்து கர்த்தரை மகிமைப்படுத்த, கர்த்தரை ஆராதிக்க அவருடைய கிருபையை கர்த்தர் நமக்கு கொடுக்க ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அவருடைய பிரசன்னத்தினால் கர்த்தர் நிரப்ப ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அவருடைய மகிமையினால் கர்த்தர் நம்மை நிரப்ப ஸ்தோத்திரம் பண்ணுவோம். மாறாத வல்லமை நம்மோடு கூட தங்கி இருக்க ஸ்தோத்திரம் பண்ணுவோம். தொடர்ந்து ஆராதனையை கர்த்தர் ஆசீர்வதிக்க, ஆராதனையிலே பங்கு பெற்றிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிக்க, அவருடைய கிருபை நம்மோடு கூட தங்கி இருக்க, கர்த்தர் மகிமையான காரியங்களை செய்ய ஒரு உற்சவம் பண்ணுவோம். Praise the Lord, Jesus. நமக்காகவும் ஏமாற்றமாய் கிருபையாய் இந்த ஆராதனையிலே வந்திருக்கிற, இந்த ஆராதனையிலே ஆராதித்துக் கொண்டிருக்கிற உங்கள் அனைவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். இந்த நாளிலே நாம் வாசிக்க வேண்டிய வேத பகுதியை 147வது சங்கீதம் 1-15 வரை நாம் மாறி மாறி நாம் வாசிப்போம். 147 1-15 வரை நாம் மாறி மாறி நாம் வாசிப்போம். கர்த்தரை துதியுங்கள், நம்முடைய தேவனை கீர்த்தனம் பண்ணுகிறது நல்லது, துதித்தலே இன்பமும் ஏற்றதுமாய் இருக்கிறது. இருதயம் நொறுங்குண்டவர்களை குணமாக்குகிறார், அவருடைய காயங்களை கட்டுகிறார். நம்முடைய ஆண்டவர் பெரியவரும் மகா பலனுள்ளவருமாய் இருக்கிறார், அவருடைய அறிவு அளவில்லாதது. கர்த்தரை துதியுடன் பாடி கொண்டாடுங்கள், நம்முடைய தேவனை சுரமண்டலத்தால் கீர்த்தனம் பண்ணுங்கள். அவர் மிருக ஜீவன்களுக்கும் கூப்பிடுகிற காக்கை குஞ்சுகளுக்கும் ஆகாரம் கொடுக்கிறார். தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர் மேல் கர்த்தர் பிரியமாய் இருக்கிறார். அவர் உன் வாசல்களின் தாழ்பால்களை பலப்படுத்தி உன்னிடத்தில் உள்ள உன் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறார். பதினைந்தாவது வசனத்தை நாம் சேர்ந்து வாசிப்போம். அவர் தமது வார்த்தையை பூமியிலே அனுப்புகிறார், அவருடைய சொல் மகா தீவிரமாய் செல்கிறது. ஆமென். நல்ல வேதபதிக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். கர்த்தர் அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்ய ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அவருடைய கிருபை நம்மோடு கூட தங்கியிருக்க ஸ்தோத்திரம் பண்ணுவோம். மகிமை உள்ள தேவன் இன்னும் மகிமையான காரியங்களை நம்மத்திலே செய்ய ஸ்தோத்திரம் பண்ணுவோம். கர்த்தருடைய பிரசன்னம் நம்மோடு கூட தங்கியிருக்க ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆமென். நமக்காகவும் இந்த நாளிலும் கர்த்தருடைய சமூகத்திலே தேவனுடைய பாதத்தில் அமர்ந்திருக்கிற உங்கள் அனைவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். பிரைஸ் தி லார்ட். தேவனை உற்சாகத்தோடு ஆராதித்து அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படி வந்திருக்கிற உங்களோடு கூட அவருடைய பிரசன்னம் எப்பொழுதும் தங்கியிருக்கும். பிரைஸ் தி லார்ட். தேவ பிரசன்னத்தின் மூலமாய் உங்களை நிரப்பி எல்லா நாட்களிலும் உங்களை அவர் ஆசீர்வதித்து வழி நடத்துவார். பிரைஸ் தி லார்ட்.
தொடர்ந்து நம்முடைய சபை ஆராதனை மற்ற காரியங்களுக்காக நீங்கள் ஜெபியுங்கள். ஆன்லைன் ஆராதனையிலே பங்கு பெற்று ஆராதித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதித்து வரக்கூடிய நாட்களிலே ஆலயம் திறந்து அனைவருமாய் சேர்ந்து ஆராதிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை கர்த்தர் நமக்கு ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும். இந்த கொரோனா வியாதியின் கட்டுகளை கர்த்தர் முற்றிலுமாய் மாற்ற வேண்டும். அதற்காக நாம் ஜெபிப்போம். விசேஷமாய் இன்றைக்கு பிரைஸ்ல பரவி கொண்டிருக்கிற அந்த வியாதி முற்றிலுமாய் மாற வேண்டும். தேவன் ஒரு பெரிய அற்புதத்தை செய்ய வேண்டும். பிரைஸ்லாம் நம்முடைய பிள்ளைகள் போகிற இருக்கிற எல்லா இடங்களிலும் ஒரு தேவ பாதுகாப்பு இருக்க வேண்டும். இந்த காரியங்களுக்காய் நம் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து 2 நிமிடம் நாம் ஸ்தோத்திரங்களை ஏறெடுப்போம். ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, கொரோனா வியாதியின் கட்டுகள் முற்றிலுமாய் மாற வேண்டும், முற்றிலுமாய் மாற வேண்டும். ஒரு அற்புதம் நீங்க செய்யுங்க, ஒரு அற்புதம் நீங்க செய்யுங்க, ஒரு அற்புதம் நீங்க செய்யுங்க. ஆண்டவரே, என்னுடைய பிள்ளைகள் இருக்கிற இடங்களிலே போகிற இடங்களிலே ஒரு தேவ பாதுகாப்பு இருக்க வேண்டும், ஒரு தேவ வழிநடத்தல் இருக்க வேண்டும், ஒரு தேவ பிரசன்னம் அவர்களை மூட வேண்டும். தேவ வல்லமையினால் அவர்களை நிரப்போம், தேவ வல்லமையினால் அவர்களை நிரப்போம், ஒரு பாதுகாப்பினால் நிரப்போம். இந்த வியாதியின் கட்டுகள் முற்றிலுமாய் அழிக்கப்பட வேண்டும். இந்த வியாதியின் கட்டுகள் முற்றிலுமாய் மாற வேண்டும், முற்றிலுமாய் மாற வேண்டும், முற்றிலுமாய் மாற வேண்டும். எப்பொழுதும் வல்லமை, 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 வல்லமை. தேவ பிள்ளைகளாய் நாங்கள் இணைந்து உம்மை துதிக்கும் பொழுது ஒரு வல்லமை இறங்குவதாக, ஒரு வல்லமை இறங்குவதாக, ஒரு வல்லமை இறங்குவதாக. பிரசன்னத்தின் வல்லமை, பிரசன்னத்தின் வல்லமை, பிரசன்னத்தின் வல்லமை ஓ இறங்குவதாக, 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 இறங்குவதாக. ஓ சந்தரதி அரளவலவலி அரளவல் அரளவலவலி அரளவலவலி அரளவலவல் அரளவலவலி அரளவலவலி அரளவல். பிரைஸ் தி லார்ட். மெய்யாகவே நம்முடைய ஜெபத்தை கேட்டு கர்த்தர் வியாதியின் கட்டுகளை முற்றிலுமாய் மாற்றப் போகிறபடியால் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். சபைகள் திறந்து ஆராதிக்கக்கூடிய சூழ்நிலைகளை கர்த்தர் உருவாக்கி கொடுக்க போகிறபடியால் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். கர்த்தருடைய பரிதாபமான கரம் நம்மோடு கூட தங்கி இருக்க ஸ்தோத்திரம் பண்ணுவோம். தொடர்ந்து நம் ஆண்டுடைய வார்த்தைக்கு நேராய் நாம் கடந்து செல்வோம். கிருபையாக நடத்தின தேவன் இன்னும் நம்மை ஆசீர்வதிக்கும்படி, இன்னும் அவருடைய பிரசன்னத்தினால் நம்மை ஒப்புக் கொடுக்கும்படி, நாம் விசேஷித்த தேவ கிருபையின் பாதுகாப்பில் இருக்கும் பொழுது நமக்கு ஆசீர்வாதம் உண்டு. வாசிப்போம். 2 தீமோத்தேயுவின் புத்தகம் 4வது அதிகாரம் அதனுடைய 7-8 வசனங்களை நாம் வாசிப்போம். 2 தீமோத்தேயு 4:7-8. பிரைஸ் தி லார்ட். விசேஷித்தமாக அப்போஸ்தலனாகிய பவுல் இங்கே சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை நாம் பார்க்கிறோம். அவர் சொல்லுகிறார், நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். அவர் சொல்லும்போது சொல்றாரு, நல்ல போராட்டத்தை நான் போராடினேன், ஓட்டத்தை என்ன பண்ணேன், முடித்தேன். பிரைஸ் தி லார்ட். இங்கே பவுல் சொல்லும்போது அவர் ஓடின ஓட்டங்களை குறித்து அவர் ஆராய்ந்து அறிந்திருக்கிறபடியினால் அந்த கடைசி நாட்களிலே அவர் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை நாம் பார்க்கிறோம். நல்ல போராட்டத்தை போராடி ஓட்டத்தை நான் என்ன பண்ண முடித்தேன். நம்முடைய ஓட்டம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது? இன்றைக்கு நாம் எப்படி ஓடிக்கொண்டிருக்கிறோம்? அது நாமளே என்ன பண்ணணும், ஆராய்ந்து பார்க்க வேண்டும். நம்முடைய ஓட்டம் இன்றைக்கு ஓடுகிற ஓட்டத்திலே நாம் எப்படிப்பட்ட ஓட்டத்திலே ஓடிக்கொண்டிருக்கிறோம்? நாம் எதை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறோம்? நாம் எப்படி ஓடுகிறோம் என்பதை ஒவ்வொரு முறையும் தேவ பிள்ளைகளாகி நாம் நம்மை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். பந்தய சாலையில ஓடுறவங்க என்ன பண்ணுவாங்க, ஓடுவாங்க. ஆனா ஒருத்தருக்கு மாத்திரம்தான் என்ன கிடைக்கும் சொல்லுங்க, பரிசு கிடைக்கும். இங்க பவுல் சொல்றாரு பாருங்க,
நான் ஓடுகிறேன், ஆனால் இது முதல் கொண்டு எனக்கு என்ன வைக்கப்பட்டிருக்கிறது? என்ன வைக்கப்பட்டிருக்கு? நீதியின் கிரீடம். அப்போ நாம ஓடுற ஓட்டத்தின் முடிவில் எனக்கு கிடைக்க வேண்டிய ஆசீர்வாதம், கிடைக்க வேண்டிய காரியம் எனக்கு கிடைக்கும் என்கிற ஒரு நம்பிக்கையோடு ஓடிக்கொண்டிருக்கிறோமா? நம்முடைய ஓட்டம் சரியான பாதையில் தான் ஓடுகிறோமா, இல்லை நாம் எப்படி ஓடிக்கொண்டிருக்கிறோம் என்பதை நாம் அறிந்து பார்க்க வேண்டும். வாசிங்க 1 கொரிந்தியர் புத்தகம் 9வது அதிகாரம் 24வது வசனத்தை வாசிப்போம். சொல்றார் பாருங்க, பந்தய சாலையில் ஓடுகிறவர்கள் எல்லாம் ஓடுவார்கள், ஆகிலும் ஒருவனே பந்தயத்தை என்ன பண்ணுவான்? பெருமான் என்று அறியீர்களா? நீங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்க என்ன பண்ணுங்க? ஓடுங்க. இன்னைக்கு நிறைய பேர் ஓட்டத்தை ஓடுறாங்க, விசுவாச ஓட்டத்தை ஆரம்பிக்கிறாங்க. பல குழப்பங்கள், பல இடர்பாடுகள், பல சிந்தனைகள், பல தேவையில்லாத எண்ணங்களை உள்ளுக்குள்ளே இழுத்து கொண்டு ஓட்டத்தை நிறுத்தி விடுகிறார்கள். ஓட்டத்தின் பாதை மாறிவிடுகிறது. ஓட்டத்தில் சரியானபடி ஓட முடியாமல் அந்த இடத்திலே அவர்கள் நின்று விடுகிறார்கள். நாம விசுவாசத்தை துவக்குகிறவரும் சொல்லக்கூடிய அந்த காரியத்தின்படி அந்த பாதையில நம்ம என்ன பண்ணோம்? ஓடணும். இதில் 26வது வசனத்தை வாசிங்க. பவுல் சொல்றார் பாருங்க, நான் நிச்சயம் இல்லாதவனாக என்ன பண்ணல, ஓடல. நான் ஓடுற ஓட்டம் எனக்கு புரிஞ்சு தெரியும். நான் எதற்காக ஓடுகிறேன், நான் எங்க போறேன், என்ன காரியத்திற்காக ஓடுகிறேன், எதற்காக இந்த பூமியில வந்தேன், எந்த நோக்கத்திற்காக கர்த்தரை நியமித்திருக்கிறார் என்பதை நான் ஆராய்ந்து அறிந்திருக்கிறபடினால் அந்த பாதையிலே சரியானபடி நான் ஓடிக்கொண்டிருக்கிறேன். குதிரை ஓடும் பொழுது அதுக்கு என்ன கட்டுவாங்க? கண்ணில் சொல்லுங்க, கண்ணில் எதுவும் கட்டுவாங்க. என்ன கட்டுவாங்க? ஏதோ அவங்க கட்டி கண்ணில் 2 பக்கம் என்ன பண்ணும்? அக்கம் பக்கம் என்ன பண்ணக்கூடாது? பார்க்கக்கூடாது. குதிரை நேராக பார்த்து என்ன பண்ணும்? ஓடணும். இந்த வசனமானது உங்கள் கண்களை சரிப்படுத்தி நேரா ஓட வைக்கும்படி உங்களை உணர்த்தி கொண்டே இருக்கிறது. ஆனால் சில நேரங்களிலே நாம் என்ன பண்ண ஆரம்பிச்சிடும்? அந்த பக்கம் இந்த பக்கம் பார்த்து என்ன பண்ணிடுறோம்? விழுந்து போய் விடுகிறோம், பின்வாங்கி போய் விடுகிறோம், ஒன்றுமில்லாமல் போய் விடுகிறோம். நீங்கள்லாம் பார்த்தீங்கன்னா மலை மேலே ஏறும் பொழுது ஒரு சின்ன பாதை தான் இருக்கும், 2 பக்கம் பெரிய பள்ளம் இருக்கும். ஆனால் நம்ம போகும்பொழுது எதை பார்க்கக்கூடாது? சொல்லுங்க. சில பேர் எதை பார்ப்பாங்க? பள்ளத்தை பார்த்த உடனே என்ன வந்துடுது? சொல்லுங்க, என்ன வரும்? பயம். ஐயோ, பள்ளத்தில் நான் என்ன பண்ணுறேன்? விழுந்துருவனும், பள்ளத்தில் விழுந்துருவனும் அப்படின்ற ஒரு பயம் அவங்களை என்ன பண்ணுது? பிடிச்சிட்டு அவங்களுடைய ஓட்டத்தை நிறுத்தி விடுகிறது. எல்லாவற்றையும் தூக்கி ஓரம் போட்டுட்டு எனக்கு முன்னாடி வைத்திருக்கிற அந்த பொருளை மாத்திரம்தான் நான் பார்க்குறேன். பந்தயத்தில் எனக்கு முன்னாடி வைத்திருக்கிற அந்த காரியத்தை மாத்திரம் தான் பார்க்குறேன். எனது வலது பக்கத்தில் இடது பக்கத்தில் இருக்கிறத ஒன்றும் நான் பார்க்கல. என்னுடைய பார்வை முழுவதும் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எனக்கென்று வைத்திருக்கிற அந்த நிச்சயம், அந்த நித்தியமான அந்த ஆசீர்வாதத்தையும் அந்த பரலோக ராஜ்யத்தையும் நோக்கி நான் என் ஓட்டத்தை ஓடிக்கொண்டிருக்கிறேன். எனக்கு எந்த பக்கமும் திரும்ப வேண்டிய எனக்கு என்ன கிடையாது, அவசியம் இல்லை. நான் ஓடுகிற ஓட்டம் ஒரே ஓட்டம், இயேசுவை நோக்கி. நான் நிச்சயம் இல்லாதவனாக அல்ல, நிச்சயத்தோடு கூட ஓடிக்கொண்டிருக்கிறேன் அப்படின்ற ஒரு ஓட்டம் நமக்கு அவசியம். இது வரைக்கும் நீங்க எப்படி ஓடுனீங்கன்னு எனக்கு தெரியாது. இனிமே எப்படி ஓட போறீங்கன்றத நீங்க தான் ஆராய்ந்து பார்க்கணும். உங்களுடைய ஓட்டத்தை சரிபடுத்தி ஓடுவதற்கு உங்களை நீங்கள் தயார்படுத்த வேண்டும். வாசிங்க கலாத்தியர் 2வது அதிகாரம் 2வது வசனம். நான் தேவ அறிவிப்பினாலே போய் புறஜாதிகளிடத்தில் நான் பிரசங்கிக்கிற சுவிசேஷத்தை அவர்களுக்கு விவரித்து காண்பித்தேன். ஆயினும் நான் ஓடுகிறதும் ஓடினதும் வீணாகாதபடிக்கு
எண்ணிக்கை உள்ளவர்களுக்கு தனிமையாய் விவரித்து காண்பித்தேன். சொல்றார் பாருங்க, அவரு நான் தேவ அறிவிப்பினால புறஜாதிகளிடத்தில் நான் பிரசங்கிக்கிற சுவிசேஷத்தை அவர்களுக்கு என்ன பண்ணேன், விவரித்து காண்பித்தேன். எனக்கு கொடுக்கப்பட்ட அந்த ஓட்டத்துல நான் ஓடினேன். ஒரு பொழுதும் நான் என்ன பண்ணல, அவர் சொல்லும் பொழுது சொன்னான், நான் ஓடுகிறதும் ஓடினதும் வீணாகாதபடி நான் எப்படி ஓடுறேன், எண்ணிக்கை உள்ளவர்களுக்கே நான் ஓடி. அவர் சொல்றாரு, நான் ஓடினதும் ஓடுகிறதும் என்னாகல, சொல்லுங்க, என்னாகல, வீணாகல. அப்போ நீங்க ஓடுற ஓட்டம் எப்படி ஓடுறீங்க? சில நேரங்களில் நாம வேலை 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 ஓடுறோம். ஒரு குறிப்பிட்ட தூரம் ஓடுனதுக்கு அப்புறம் திரும்பி பார்க்குறோம், எது வரைக்கும் வந்தோம், நம்ம என்ன காரியத்தை இவ்வளவு நாள் வரைக்கும் சாதிச்சோம், இது வரைக்கும் என்ன காரியங்களை செய்து கொண்டிருக்கிறோம் என்பதை நாம் ஆராய்ந்து பார்ப்பதில்லை. குடும்பத்திற்காக கஷ்டப்படுறாங்க, குடும்பத்திற்காக வேதனைப்படுறாங்க, குடும்பத்திற்காக ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் கடைசி எதுவும் அவர்களுக்குள்ளே என்ன பண்றதில்ல, மிஞ்சுகிறது இல்லை. கர்த்தரை தேடுகிற எண்ணங்கள் இல்லை. கர்த்தர் கொடுத்திருக்கிற பாதையில் ஓடுகிற ஓட்டத்தை விட்டு விடுகிறார்கள். அந்த ஓட்டத்தை விட்டு வேறு வழியில ஓடுறாங்க. வீணான ஒரு வழி, வீணான பாதை, வீணான காரியங்கள் பாதையை தடமாறி விடுகிறது. நமக்கு கொடுக்கப்பட்ட அந்த ஓட்டத்தை சரியானபடி என்ன பண்ணணும், ஓடணும். ஓடுறதுக்காக தான் உங்களை அழைத்திருக்கிறார், ஓடுறதுக்காக தான் உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார், ஓடுறதுக்காக தான் உங்களை முன்குறித்திருக்கிறார். அந்த முன்குறிப்பையும் அந்த அழைப்பையும் அந்த தெரிந்து கொள்வதையும் நாம் ஒரு பொழுதும் வீணாக்காதபடி எச்சரிக்கை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். இன்னைக்கு ஒருவேளை சபை மூடப்பட்டிருக்கிறது, ஆராதிக்க முடியவில்லை, சபைக்கு செல்ல முடியவில்லை, அவர் நோக்கி ஜெபம் பண்ண முடியல. எவ்வளோ காரியம், எவ்வளோ வேதனை நமக்குள்ளே இருக்கலாம். ஆனா ஆண்டவர் உங்களோட ஓட்டத்தை சரிபடுத்துறதுக்காக, இந்த ஓட்டத்தை சரியான முறையில கொண்டு வர்றதுக்காக இப்ப உங்களுக்கு ஒரு சான்ஸ் கொடுத்திருக்கிறார். இப்ப நீங்க உங்களை நீங்க ஆராய்ந்து பார்க்கணும். இதுவரைக்கும் நான் எவ்வளவு தூரம் ஓடினேன், எதற்காக நான் ஓடினேன், யாருக்காக நான் ஓடினேன், என்ன காரியத்துக்காக ஓடுறேன் அப்படின்னு உங்களை நீங்களே சுய பரிசோதனை செய்ய வேண்டும். இந்த பரிசோதனை செய்து நீங்கள் ஒருவேளை ஓட்டத்தின் பாதையை மாறி வேறு திசையில ஓடிக்கொண்டிருப்பீர்களானால் அந்த ஓட்டத்தின் திசையை மாற்றுங்க, வீணா ஓடாதீங்க. வாசிங்க 2 தெசலோனிக்கர் 3:11. உங்களில் சிலர் யாதொரு வேலையும் செய்யாமல் வீண் அலுவலக்காரராய் ஒழுங்கற்று திரிகிறார்கள் என்று கேள்விப்பட்டிருக்கிறோம். பாருங்க, உங்களில் சிலர் யாதொரு வேலையும் செய்யாமல் வீண் அலுவலக்காரராய் ஒழுங்கற்று திரிகிறார் என்று நாங்கள் என்ன பண்றோம், கேள்விப்படுகிறோம். கொடுத்த வேலையை விட்டுட்டு, தேவன் நியமித்திருக்கிற பாதையை விட்டு என்ன பண்றாங்க இவங்க, வீண் அலுவலக்காரராய் தேவையில்லாத காரியங்களை செய்து ஓட்டத்தை மாற்றிக் கொண்டிருக்கிறார்கள், ஓட்டத்தை விட்டு விலகி போய் கொண்டிருக்கிறார்கள். எங்கேயோ ஓடிட்டு இருக்காங்க, எதுக்கோ ஓடிட்டு இருக்காங்க. அதனால வீண் அலுவலக்காய், வீணான காரியத்திற்காக ஓடிக்கொண்டிருக்கிறவர்களே சரியான பாதையில் என்ன பண்ணுங்க, திரும்புங்க. சரியான வழியில வாங்க, ஓட்டத்தை சரிபடுத்துங்க. எல்லா ஓட்டத்தின் முடிவு ரொம்ப ரொம்ப மோசமாக இருக்கும். நம்ம ஆண்டவரிடத்தில் என்ன பண்ண முடியாது, சொல்ல முடியாது. பவுல் சொல்லுகிறது போல விசுவாசத்தோடு நம்மளால் என்ன பண்ண முடியாது, சொல்ல முடியாது. ஓட்டத்தை சரிபடுத்திக் கொள்ளுங்கள். சரிபடுத்தப்படாவிட்டால் கண்டிப்பா ஆண்டவர் சரிபடுத்துவார். அப்படியே நீங்க சரிபடலன்னு சொன்னா உங்களுடைய ஓட்டத்தின் முடிவு மிக மோசமான முடிவாக இருக்கும். ஓட்டத்தின் முடிவில் நீங்க போய் சேரக்கூடிய இடம் கொடுமையுள்ள இடமா இருக்கும். நான் ஓடுகிறது சரியான பாதையா, இல்லை வீண் காரியங்களுக்காக ஓடிட்டு இருக்கேனா, இல்லை வீணான செயல்பாடுகளுக்காக ஓடிட்டு இருக்கேனா, உங்களை நீங்க ஆராய்ந்து பார்க்க வேண்டும். வாசிங்க பிலிப்பியர் 2:14.
பிலிப்பியர் 2:14. நான் வீணாக ஓடினதும் வீணாக பிரயாசப்பட்டதும் இல்லை என்கிற மகிழ்ச்சி கிறிஸ்துவின் நாளில் எனக்கு உண்டாயிருப்பதற்கு ஜீவ வசனத்தை பிடித்துக் கொண்டு உலகத்திலே சுடர்களைப் போல பிரகாசிக்கிற நீங்கள். பிரைஸ் தி லார்ட். எவ்வளவு அழகா சொன்னார் பாருங்க. நான் வீணாக ஓடினதும் வீணாக பிரயாசப்பட்டதும் இல்லை என்கிற மகிழ்ச்சி கிறிஸ்துவின் நாளிலே எனக்கு உண்டாயிருப்பதற்கு. எப்போ உங்களுக்கு உண்டாயிருக்கணும் சொல்லுங்க பார்க்கலாம். எப்போ உங்களுக்கு உண்டாயிருக்கணும் சொல்லுங்க. எப்போ உங்களுக்கு உண்டாயிருக்கணும்? நான் வீணாக ஓடினதும் நான் வீணாக பிரயாசப்பட்டதும் கிறிஸ்துவின் நாளிலே எனக்கு உண்டாயிருப்பதற்கு. பிரைஸ் தி லார்ட். நீங்க சொல்லணும், அந்த கிறிஸ்துவ நாள்ல நான் ஒரு நாள் என்ன பண்ணல, வீணா ஓடலப்பா, நான் சரியான பாதையில் தான் என்ன பண்ணிட்டு இருக்கேன், ஓடிட்டு இருக்கேன். என் பாதை மாறல. பிரைஸ் தி லார்ட். என் பாதை சரியா தான் இருக்கு. பிரைஸ் தி லார்ட். நான் ஓடுகிற ஓட்டம் சரியானபடி தான் இருக்கிறது. ஒரு காரியத்துக்கும் விலகி போகல. பிரைஸ் தி லார்ட். என்னுடைய ஓட்டம் தேவ பயத்தோடு கூடிய ஓடக்கூடிய ஒரு ஓட்டம், தேவ பக்தியோடு கூட ஓடக்கூடிய ஒரு ஓட்டம். என்னுடைய ஓட்டத்துல பரிசுத்தம் உள்ளது. நான் நிச்சய அடக்கத்தோடு கூட ஓடுகிறேன். பிரைஸ் தி லார்ட். நான் சரியான பாதையில ஓடுறேன். தேவையில்லாத எண்ணங்களுக்கு, தேவையில்லாத காரியங்களுக்கு என் சிந்தையை நான் இடம் கொடுக்கவில்லை. என்னுடைய ஒரே காரியம் பரலோகம் மாத்திரம்தான். அதனுடைய காரியத்திற்காக தான் நான் சிந்தித்து ஓடிக்கொண்டிருக்கிறேன். இந்த பூமியில கொடுக்கப்பட்ட வாழ்க்கை, கொடுக்கப்பட்ட நாட்கள் கொஞ்ச காலம். பிரைஸ் தி லார்ட். அந்த கொஞ்ச காலத்துல நான் தேவனுக்காய் ஓடிக்கொண்டிருக்கிறேன். பிரைஸ் தி லார்ட். யோபு சொல்லுவார், நம்முடைய ஓட்டம் எப்படிப்பட்ட ஓட்டமா இருக்கிறதா? அஞ்சற்காரர் ஓட்டம் போல இருக்கான். அஞ்சற்காரர் ஓட்டம்னா எப்படிப்பட்ட ஓட்டம் சொல்லுங்க. அஞ்சற்காரர் ஓட்டம்னா எப்படிப்பட்ட ஓட்டம்? வேகமாய் செல்லக்கூடிய ஒரு ஓட்டம். ஒரு ஒரு தந்தி கொடுக்குறவன் என்ன பண்ணுவான்? அடுத்தவங்களுக்கு ஒரு தந்தி. அந்த காலகட்டத்திலாம் இப்போ எதுக்கோ வந்துடுச்சு. அந்த காலகட்டத்தில் தந்தின்னு சொன்னா ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு என்ன பண்ணுவாங்க, கொடுப்பாங்க. அதை எடுத்துட்டு அவ்வளோ வேகமாக கொடுக்கணும். அன்றைய காலகட்டத்திலாம் பார்த்தீங்கன்னா ஒரு தேசத்திலிருந்து இன்னொரு தேசத்திற்கு செய்தி அனுப்பணும்னு சொன்னா அந்த செய்தி அனுப்புகிறவர்கள் எவ்வளவு வேகமா என்ன பண்ணுவாங்க, வேகமா போவாங்க. குதிரையில ஏறி, ரதத்துல ஏறி அவ்வளவு வேகமா அந்த செய்தியை என்ன பண்ணணும், அவருடைய ஒரே வேலை என்ன வேலைன்னு பார்த்தீங்கன்னா கொடுக்கப்பட்ட அந்த செய்தியை கொண்டு போய் அவரிடம் என்ன பண்ணணும், சேர்க்க வேண்டும். அவருடைய வேலையை இருந்தான். இடையில என்ன இடர்பாடுகள் வந்தாலும் எல்லாவற்றையும் தாண்டி அதை கொண்டு போய் சேர்க்க வேண்டியதுதான் அவருடைய வேலை. நமக்கு கொடுக்கப்பட்ட காரியம் அதுதான். அஞ்சற்காரர் ஓட்டம். நம்ம ஓடுகிற ஓட்டம் எப்படிப்பட்ட ஓட்டம்? அஞ்சற்காரர் ஓட்டம். வேகமாய் செல்லுகிற ஒரு ஓட்டம், வேகமாய் ஓடுகிற ஒரு ஓட்டம். பிரைஸ் தி லார்ட். பவுல் சொல்லுகிறது போல, நான் வீணாக ஓடவில்லை, நான் வீணாக பிரயாசப்படவில்லை, கர்த்தருக்காக ஓடிக்கொண்டிருக்கிறேன். பிரைஸ் தி லார்ட். சில நேரங்களில் சொல்றாங்க, பிரைஸ் தி லார்ட், நான் ஓடுறதெல்லாம் ஓடினேன், என் குடும்பத்துக்காக தான் ஓடினேன், என் குடும்பத்துக்காக தான் நான் பிரயாசப்பட்டேன், என் குடும்பத்துக்காக தான் நான் காரியம் செய்தேன். ஒரு குறிப்பிட்ட நாட்கள் வரும் பொழுது, குறிப்பிட்ட காரியங்கள் நடக்கும் பொழுது, குடும்பம் அவரை புறக்கணிக்கும் பொழுது தான் தெரியும் நான் எவ்வளவு நாள் ஓடுனதெல்லாம் எதுக்காக, என் குடும்பத்துக்காக தான் ஓடினேன். ஆனால் என் குடும்பம் என்னை இன்னைக்கு என்ன பண்ணிடுச்சு சொல்லுங்க. சரி, இன்னைக்கு ஒருவேளை ஒருத்தர் குடும்பத்துக்காக கோடிக்கணக்கான பணங்களை சேர்த்து வச்சு, பிள்ளைகளை நல்லா படிக்க வச்சு, நல்ல உயர்ந்த இடத்துல கொண்டு வந்து உட்கார வச்சுட்டாரு. அவருக்கு கொரோனா வந்துச்சுன்னா அவரை சேர்த்துப்பாங்களா? அவங்கள சொல்லுங்க, என்ன பண்ணிடுவாங்க? ஆண்டவர் இந்த வியாதியை ஒருவேளை அனுபவித்திருக்கிற ஒரு காரியம் கூட என்னன்னு பார்த்தீங்கன்னா, எல்லாம் இதிலிருந்து அநேக ரகசியங்களை நாம் என்ன பண்ணணும், புரிந்து கொள்ள வேண்டும். அவர் என்ன பண்றாங்க, இன்னைக்கு சாப்பாடுலாம் எப்படி கொடுக்குறாங்க? ஆரம்ப கட்டத்தில் பார்த்தீங்கன்னா அவருக்கு நேரடியாக கொண்டு போய் என்ன பண்ணல, யாரும் கொடுக்கல. எதில் கொடுத்து அமிச்சாங்க? ரோபெல்லாம் கொண்டு போய் என்ன பண்ண ஆரம்பிச்சது, கொடுக்க ஆரம்பிச்சது. இங்கே வச்சுட்டு போயிடுவாங்க. அவர் வந்து என்ன பண்ணுவார், எடுத்துப்பார். அவர் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் பாருங்க, அவருக்கு நினைக்கலாம், நான் என் குடும்பத்துக்காக அவ்வளோ கஷ்டப்பட்டேன், ஒருவேளை என் நாட்டுக்காக நான் அவ்வளோ கஷ்டப்பட்டேன், இவ்வளோ பிரயாசப்பட்டு இவ்வளோ ஓடனே இவ்வளோ காரியத்தை செய்தேன். ஆனால் இன்னைக்கு ஒரு சின்ன வியாதியினால் எல்லாராலும் நான் என்ன பண்ணியிருக்கிறேன், ஒதுக்கப்பட்டிருக்கிறேன். ஓடின ஓட்டம்
ஆராய்ந்து பார்க்க வேண்டும். பிரைஸ் தி லார்ட். நான் யாருக்காக எதற்காகலாம் ஓடினேனோ அவர்களா நான் எப்படிப்பட்டவனா இருக்கிறேன்? ஒதுக்கப்பட்டவனாய் இருக்கிறேன். நான் பிரயாசப்பட்டதெல்லாம் வீணாய் இருக்கிறது. ஆனா பவுல் இங்க சொல்றாரு, நான் ஓடினது என்னாகல? வீணாகல. நான் பிரயாசப்பட்டதும் என்னாகல? வீணாகல. அவர் அழகா சொல்றாரு, நான் ஓடினதும் நான் பிரயாசப்பட்டதும் ஒரு நாளும் எனக்கு என்னாகல? வீணாகல. அவர் சொல்றாரு, நான் வீணாக ஓடினதும் வீணாக பிரயாசப்பட்டதும் இல்லை என்கிற மகிழ்ச்சி கிறிஸ்துவின் நாளிலே எனக்கு உண்டாயிருப்பதற்கு. நான் வீணா ஓடல, வீணா பிரயாசப்படல. எனக்கு கிறிஸ்துவின் நாளில் அது எனக்கு தெரியும். நான் ஜீவ வசனத்தை பிடித்து கொண்டு நான் ஓடிக்கொண்டிருக்கிறேன். என் ஓட்டம் சரியானபடி இருக்கிறது. என் ஓட்டம் கர்த்தருக்கான ஒரு ஓட்டம். என் ஓட்டம் ஒரு நாளும் ஒருபொழுதும் மாறவே இல்லை. சரியானபடி சரியான விதத்தில் நான் கர்த்தருக்காய் ஓடிக்கொண்டிருக்கிறேன். ஓட்டங்களை ஆராய்ந்து பாருங்கள். வீணா ஒருவேளை ஓடிட்டு இருக்கீங்கன்னா ஓட்டத்தை கொஞ்சம் மாத்துங்க. குடும்பத்துக்காக ஓடுங்க, ஓட வேணாம்னு சொல்லலை. வேலையின் காரியத்திற்காக ஓடுறீங்களா, ஓட வேணாம்னு சொல்லலை. ஆனால் கிறிஸ்துவுக்காகவும் நீங்க என்ன பண்ணணும்? ஓடணும். அங்க உங்களுக்குன்னு ஒரு பதவியை, ஒரு பொறுப்பு ஆண்டவர் வைத்திருக்கிறார். அப்ப நீங்க அது வைக்கப்பட்டிருக்கிற அந்த காரியத்துல நிதானித்து அந்த காரியத்துல நீங்க என்ன பண்ணணும்? ஓடணும். வாசிங்க எபிரேயர் 12:1. எவ்வளவு அழகா சொல்ற பாருங்க. நம்மளை பார்த்து சொல்ற, மேகம் போன்ற எத்தனை திரளான சாட்சிகள். எத்தனையோ சாட்சிகளை கேட்கிறோம். எத்தனையோ சாட்சி. அப்போஸ்தலனாகிய பவுல், அப்போஸ்தலனாகிய பேதுரு, அநேக அப்போஸ்தலருடைய சாட்சிகள், அநேக பரிசுத்தவான்கள் சாட்சிகள், எல்லாவற்றையும் கேட்கிறோம். ஆனால் ஓட்டம் மாறல. இங்க சொல்றாரு, மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க பாரமான யாவற்றையும் சுற்றி நெருக்குகிற பாவத்தையும் தள்ளிவிட்டு என்ன பண்ணமா? விசுவாசத்தை என்ன பண்ண? துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாய் இருக்கிற இயேசுவை நோக்கி நீங்க என்ன பண்ணமா? எப்படி ஓடணுமா? நீங்க சொல்லுங்க, இயேசுவை நோக்கி எப்படி ஓடணுமா? நியமித்திருக்கிற பாதையில, உங்களை வைத்திருக்கிற அந்த பாதையில, உங்களுக்கு வைத்திருக்கிற அந்த பொறுப்புல, உங்களுக்கு வைத்திருக்கிற அந்த ஸ்தானத்துல நீங்க ஓடணும். நீங்க ஸ்தானத்தை விட்டு அலைகிற அநேகரை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். கிறிஸ்தவ பிள்ளைகள் ஸ்தானத்தை விட்டு அலைகிறவர்களாய் அல்ல, தன் ஸ்தானத்தில் நின்று கர்த்தருக்காய் ஓடுகிறவர்களாய் இருக்க வேண்டும். கொடுத்த நியமித்திருக்கிற பாதையை விட்டு விலகி போகிறவர்களாய் அல்ல. விசுவாசிகள் அவர் கொடுக்கப்பட்ட பாதையிலே சரியா ஓடணும். இன்னைக்கு விசுவாசிகள்லாம் பிரசங்கியாக என்ன பண்ணிடுறாங்க? மாறிடுறாங்க. விசுவாசிகள்லாம் நியாயம் இருக்கிறவங்களா மாறிடுறாங்க. யாரை நியாயம் இருக்கிறாங்க? யார் நியாயம் இருக்க போயிடுறாங்க? விசுவாசிகள் ஊழியக்காரர் நியாயம் இருக்க போயிடுறாங்க. இவர்கள் பிரசங்கம் பண்ணி ஊழியக்காரர்களை பிரசங்கத்தில் குறை சொல்ல ஆரம்பிச்சிடுறாங்க. அதெல்லாம் உங்களுடைய ஓட்டம். உங்களுடைய ஓட்டம் விசுவாச ஓட்டம். ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணுகிற ஓட்டம். அவர்களை அவர் சரிப்படுத்துவதற்கு அவர் பார்த்துக் கொள்வார். உங்களை நீங்கள் சரிப்படுத்திக் கொள்ள வேண்டும். பேதுரு போய் யாரை பத்தி கேட்கிறார்? ஆண்டவர்கிட்ட யோவானை குறித்து கேட்கிறார். ஆண்டவரே, இவனை குறித்து என்னன்னு கேட்கிறார். ஆண்டவர் என்ன சொல்றாரு? நான் வருகிற வரை இவனுக்கு சித்தமானால் உனக்கு என்ன? நீ என்ன பண்ணு? நீ என்ன செய்? என்னை சொல்லுங்க. என்ன சொன்னார் அவரு? அவனை குறித்து நீ பேசாத, அவனை குறித்து நீ பார்க்காத. உனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற பாதையில நீ என்ன பண்ணி என்ன பின்பற்றி வா. ஒருவரையும் குற்றம் சொல்வதற்கும் குறைகள் சொல்லுவதற்கும் விமர்சனம் பண்ணுவதற்கும் ஒருவருக்கும் அதிகாரம் கிடையாது. இன்னைக்கு ஒரு ஃபேஸ்புக்கில் ஒருத்தர் பிரசங்கம் பண்ணா அந்த பிரசங்கத்தை விமர்சனம் பண்ணி ஏகப்பட்ட
கமெண்ட்டுகள், கமெண்ட் விமர்சனம் பண்ணி போற கமெண்ட் போற ஒருத்தரம் பரலோகம் போக முடியாது. கமெண்ட் போடுகிறதை குறித்தும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். ஒவ்வொருவரையும் நியாயந்திருக்கிற நீதி உள்ள நியாயாதிபதி ஆண்டவர் இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். அவர் அதுக்கு நியாயம் தீர்ப்பார். பிரைஸ் தி லார்ட். உங்களுடைய பாதை என்ன, உங்களுடைய ஓட்டம் என்ன, நீங்கள் ஓடுகிற காரியம் என்ன, அதை நோக்கி இலக்கை நோக்கி என்ன பண்ணுங்க, ஓடுங்க. உங்களுக்கு சரியானபடி ஓடுகிற ஓட்டத்தில் இருக்கிற பாதையில் இருக்கக்கூடிய சில நேரம் கல்லு வரும், சில நேரம் பள்ளம் வரும், எல்லாம் வரும், எல்லாத்தையும் தாண்டி ஓடிட்டே இருக்கணும். பிரைஸ் தி லார்ட். கல் இருக்கிறதுன்னு சொல்லி கல்லை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா நீங்க ஓட முடியாது. பள்ளம் இருக்குன்னு பள்ளத்துல பார்த்தீங்கன்னா பள்ளத்துல விழுந்துருவீங்க. எதையும் பார்க்காம உங்களுக்கு நியமித்திருக்கிற அந்த பாதையில கொடுக்கப்பட்ட அந்த ஸ்தானத்தை உணர்ந்து அந்த ஸ்தானத்தின்படி எனக்கு கொடுக்கப்பட்ட வேலை என்ன, கொடுக்கப்பட்ட காரியம் என்ன, கொடுக்கப்பட்ட பொறுப்பு என்ன, அதை உணர்ந்து நான் ஓடிக்கொண்டிருக்கிறேன். என் ஓட்டம் கிறிஸ்துவை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறேன். பிரைஸ் தி லார்ட். அவள் யாரும் குருதியும் யோசிக்கல, சிந்திக்கல. அவர் ஓடின ஓட்டத்தில் ஓடிட்டே இருந்தார். பேதுரு யாரு குறித்தும் யோசிக்கல. அப்போஸ்தலர்கள் யாரை குறித்தும் ஒருபொழுதும் ஒரு இடத்திலும் சிந்திக்கல, யோசிக்கல. ஓடுற ஓட்டத்துல சரியானபடி ஓடிக்கொண்டே இருந்தார்கள். லக்கை நோக்கி ஓடினார்கள். கர்த்தருக்காய் பரிசுத்தமாய் ஜீவித்து கர்த்தருக்காய் இரத்த சாட்சியாய் மரித்தார்கள். இன்றைக்கு அப்படிப்பட்ட ஒரு ஓட்டம் ஓடுகிற சிந்தை நமக்குள்ள இருக்கிறதா? அப்படிப்பட்ட எண்ணங்கள் நமக்குள்ள இருக்கிறதா? பாதை மாறாதபடி நம்ம எச்சரிக்கையாய் ஓட வேண்டும். வாசிங்க 1 தீமோத்தேயு 2:7. இதற்காகவே நான் பிரசங்கியாகவும் அப்போஸ்தலராகவும் புறஜாதிகளின் விசுவாசத்தையும் சத்தியத்தையும் விளங்க பண்ணுகிற போதகனாகவும் நியமிக்கப்பட்டிருக்கிறேன். நான் பொய் சொல்லாமல் கிறிஸ்துவுக்குள் உண்மையை சொல்லுகிறேன். பிரைஸ் தி லார்ட். பவுல் சொல்றார் பாருங்க. அவர் சொல்லும்போது சொன்னாரு, இதற்காகவே நான் பிரசங்கியாகவும் அப்போஸ்தலனாகவும் புறஜாதிகளுக்கு விசுவாசத்தையும் சத்தியத்தையும் விளங்க பண்ணுகிற போதகனாகவும் நான் என்ன பண்ணிருக்கிறேன், நியமிக்கப்பட்டிருக்கிறேன். நியமிக்கப்பட்டிருக்கிற நான் என் வேலையை நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன். சரி, அவர் சொல்ற நான் ஒருபொழுது என்ன பண்ணல, பொய் சொல்லாமல் கிறிஸ்துவுக்குள் உண்மையை சொல்லுகிறேன். நான் நியமிக்கப்பட்டிருக்கிற அந்த பொறுப்புல, நியமிக்கப்பட்டிருக்க அந்த பாதையில நான் ஒரு நாளும் தவறினதல்ல. நான் சரியானபடி தான் ஓடிக்கொண்டிருக்கிறேன். நான் சரியானபடி தான் இருக்கிறேன். நியமிக்கப்பட்டிருக்கிற அந்த காரியத்தை நான் சரியாய் செய்து கொண்டிருக்கிறேன். அப்ப நியமிக்கப்பட்டிருக்கிற அந்த பொறுப்புல, அந்த ஓட்டத்துல சரியானபடி இருக்கிறீங்களா? இல்ல பாதையை விட்டு விலைக்கு ஓடுறீங்களா? இல்ல ஆண்டவரை விட்டு விலைக்கு ஓடுறீங்களா? பிரைஸ் தி லார்ட். மற்றவர்களை பார்த்து பார்த்து பின்வாங்கி போயிட்டு இருக்கீங்களா? ஓடும்பொழுது பக்கத்துல ஓடுறவங்களை பார்க்காதீங்க. நீங்க என்ன பண்றீங்க? பின்னால போயிடுவீங்க. முன்னால பார்த்து ஓடுங்க. பிரைஸ் தி லார்ட். சில பேர் பார்ப்பாங்க, திரும்பி பார்ப்பாங்க. எனக்கு பின்னாடி எத்தனை பேர் ஓடி வராங்க? எனக்கு பின்னாடி இன்னும் 10 பேர் ஓடி வராங்க. பரவாயில்ல, நான் அவங்களுக்கு முன்னாடி தான் என்ன பண்ணிட்டு இருக்கேன், ஓடிட்டு இருக்கேன். 2 பேர் கிராஸ் ஆகி ஓடுவாங்க. பரவாயில்ல, நான் 8 பேருக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டு இருக்கேன், ஓடிட்டு இருக்கேன். 4 பேர் கிராஸ் ஆவாங்க. ஒவ்வொருத்தரையும் பார்த்து 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 இன்னைக்கு விசுவாசத்தை விட்டு பின்வாங்கி போகிற அநேக விசுவாசிகள் உண்டு. ஒருவரையும் பார்க்காதீங்க. பிரைஸ் தி லார்ட். நீங்கள் பார்க்கக்கூடிய ஒரே ஒருவர் உங்கள் முன்னால் இருக்கிற இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான். அவர் தான் விசுவாசத்தை துவக்குகிறவரும் விசுவாசத்தை முடிக்கிறவரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி நீ ஓடிக்கொண்டே இருக்கும். பாதையில உங்க பாதை ஒரு நாளும் மாறவே கூடாது. இந்த பாதையில் ஒரு நாளும் வழி விலகவே கூடாது. அந்த பாதையில் ஓடிக்கொண்டே இருக்கணும். வாசிக்க மார்க்கு 13:34-35. மார்க் 13:34-35. ஒரு மனுஷன் தன் வீட்டை விட்டு புறதேசத்துக்கு தியானமாக போக எத்தனிக்கும் போது தன் ஊழியக்காரருக்கு அதிகாரம் கொடுத்து அவனவனுக்கு தன் வேலையை நியமித்து விழித்திருக்கும்படிக்கு காவல் காக்கிறவர்களிடத்துக்கு கற்பிப்பான். அப்படியே நீங்களும் விழித்திருங்கள். ஏனெனில் வீட்டுக்குமான் சாயங்காலத்திலோ நடுராத்திரியிலோ தேவைப்படும் நேரத்திலோ காலையிலோ எப்பொழுது வருவான் என்று நீங்கள் அறியுங்கள். நீங்கள் நிலையான வேளையில் அவன் வந்து உங்களை தூங்குதலாக கண்டுபிடியாதபடிக்கு விழித்திருங்கள். இவ்வளவு அழகா சொல்றாரு. ஒரு மனுஷன் தன் வீட்டை விட்டு புற தேசத்துக்கு பிரயாணம் போக எத்தனைக்கும் போது தன் ஊழியக்காரருக்கு என்ன கொடுக்கிறாரு, அதிகாரம் கொடுத்து அவனவனுக்கு தன் வேலையை நியமித்து
விழித்திருக்கும்படிக்கு காவல் காக்கிறவனுக்கு கற்பிப்பான். அப்போ உங்களுக்குன்னு ஒரு வேலையில் உங்களை என்ன பண்ணியிருக்காரு ஆண்டவர்? சொல்லுங்க, என்ன பண்ணியிருக்கிறாரு? நியமித்திருக்கிறாரு. அவன் நியமித்திருக்கிறவரு நீங்க ஓடி வரும்பொழுது அவர் எப்பனாலும் உங்களை என்ன பண்ணுவாரு? கேள்வி கேட்பாரு. நீங்க ஓடி சரியா தான் ஓடி வரீங்களா? சரியான பாதையில தான் இருக்கீங்களா? சரியானபடி அவரை ஆராதித்து கொண்டு இருக்கீங்களா அப்படின்னு உங்களை அவர் எப்பொழுது வேண்டுமானாலும் நினையாத நாளையிலே வருவார். ரைசல்லாம் உங்க ஓட்டம் சில நேரங்களில் சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, குறுக்கு வழியில் ஓடி வந்து சரியான வழியில் ஜெயின் பண்ணிக்கலாம்னு ஓடுவாங்க. திடீர்னு அங்கே வந்து நிற்பார். இந்த வழியில் வராமல் வேற வழியில் வரணும்னு சொன்னால் அப்பவே பார்த்து சொல்லுவார், அக்கிரமக்காரரை என்னை விட்டு அகன்று போங்கள்வார். நீ ஓடி வந்த பாதை சரியில்லை, நீ போ. ஒரு இடத்துல சொல்லுவார், ராஜா கல்யாண சாலை கல்யாண விருந்து வீட்டில் வரார். வரும்பொழுது எல்லாரையும் பார்த்து அவர் சொல்றார், எல்லாரும் வாங்க அப்படின்றார். ஒருத்த மாத்திரம் என்ன இல்லாமல் வந்து நிற்கிறான். என்ன இல்லாமல் நிற்கிறான்? அவன் வஸ்திரம் இல்லாமல் இருக்கிறான். அவனை பார்த்து சொல்றார், எப்படி வந்தனா? நான் வேற வழியில வந்துன்னு சொல்லும் பொழுது அவர் சொல்றார், இவனை பிடித்து எங்க போட சொல்றாரு? அழுகையும் பற்கடிப்பும் நிறைந்த இடத்துல தூக்கி போடணும்னு சொல்றார். அப்ப நமக்குன்னு ஒரு பாதை வைத்திருக்கும் பொழுது வேறு வழியில நான் உள்ள வருவேன்னு சொன்னா, வேறு வழியில நான் போவேன்னு சொன்னா பரலோகத்துக்குள்ள நுழைய முடியாது. நியமித்திருக்கிற பாதையை விட்டு தவறும் பொழுது அழுகையும் பற்கடிப்பும் நிறைந்த இடம் தான். அந்த பாதாளத்திற்கு போகிற இடம். நம்மை சரிபடுத்தி சரியான பாதையிலே செல்லுவதற்கு நம்மளை நாம் என்ன பண்ணணும்? ஒப்பு கொடுக்கணும். பிரைஸ் எல்லாம் வாசிங்க. அப்போஸ்தலர் 13:25. அப்போஸ்தலர் 13:25. இங்க பாருங்க, யோவான் சொல்றாரு. யோவான் வந்து அவர் கொடுக்கப்பட்டிருக்கிற நியமித்திருக்கிற ஓட்டம் எப்படிப்பட்ட ஓட்டம்? அவர் சொல்றார், எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற நியமித்திருக்கிற ஓட்டம் வந்து பணிவிடை ஓட்டம். யோவானை போல அவர் இயேசு கிறிஸ்து சொல்லுவார், ஸ்திரீகளுக்குள் பிறந்தவன் யோவானை போல யாருமே கிடையாது. அவ்வளோ பாக்கியப்பட்ட ஒரு யோவான், ஆண்டுடைய வருகையை முன்னறித்த ஒரு யோவான். அவர் சொல்றாரு, என்னுடைய ஓட்டம் பணிவிட ஓட்டம். யாருக்கு பணிவிட செய்யக்கூடிய ஓட்டம்? இயேசு கிறிஸ்துவுக்கு பணிவிட செய்யக்கூடிய ஓட்டம். அந்த ஓட்டத்தை நான் சரியா ஓடிட்டு இருக்கேன்ப்பா. எனக்கு பின்னால வரப்போறதுதான்ப்பா என்னிலும் பெரியவர். அவருடைய பாதரட்சியை கேட்டது கூட எனக்கு என்ன கிடையாது, தகுதி இல்லை. எவ்வளோ ஒரு தாழ்மையான காரியம் பாருங்க. இன்னைக்கு விசுவாசிகளுக்கும் ஊழியக்காரர்களுக்கும் மற்றவர்களுக்கும் அந்த தாழ்மை இல்லை, அந்த பணிவிடை ஓட்டம் இல்லை, அந்த பணிவிடை செய்யக்கூடிய காரியம் இல்லை. அன்றைய நாட்களிலே ஊழியக்காரர்களை பார்க்கும் பொழுது விசுவாசிகளுக்குள்ளே ஒரு பணிவிடை, ஒரு தாழ்மை இருந்தது. இன்றைக்கு பார்க்கும் பொழுது ஊழியக்காரரை அவருடைய பார்வையை வித்தியாசமான முறையில் பார்க்குறாங்க. ஜாக்கிரதை. அவர்கள் கர்த்தரால் அங்கீகரிக்கப்பட்டவர்கள், அவர்கள் தேவனால் முன்குறிக்கப்பட்டவர்கள். தேவ ஊழியர்களை சரியானபடி நாம் பார்க்க வேண்டும். இந்த சிறியரில் ஒருவருக்கு நீங்கள் எதை செய்கிறீர்களோ அது யாருக்கு நீங்க செய்றீங்க? எனக்கே செய்வீங்க. அப்ப ஊழியக்காரர்கள் அவர்கள் எப்படிப்பட்டவர்கள், என்ன காரியம் செய்யறாங்கன்றத ஆராய்ச்சி செய்ய வேண்டிய வேலை அல்ல. உனக்கு கொடுக்கப்பட்ட வேலை அந்த பணிவிட வேலை. ஊழியக்காரர்களை கனப்படுத்துங்க. அவர்கள் கர்த்தரால் அங்கீகரிக்கப்பட்டவர்கள், அவர்கள் கர்த்தரால் அழைக்கப்பட்டவர்கள், அவர்கள் கர்த்தரால் முன்குறிக்கப்பட்டவர்கள். அவர்களுக்கு நீங்கள் பணிவிடை செய்யும் பொழுது உங்களுக்கு அது ஆசீர்வாதம். யோவான் அதைத்தான் என்ன பண்றாரு, சொல்லுகிறார். என் ஆண்டவர் வருகிறார், அவருக்கு கொடுக்கப்பட்ட காரியத்துல அந்த பணிவிடையில நான் இருக்கிறேன். வாசிங்க அப்போஸ்தலர் 20:28. ஆகையால் உங்களை குறித்து தேவன் தம்முடைய சுயரத்தத்தினால் சம்பாதித்துக் கொண்ட சபையை மீட்பதற்கு பரிசுத்தாவி உங்களை கண்காணிகளாய் வைத்த மந்தை முழுவதையும் குறித்து எச்சரிக்கையாருங்க. ஊழியக்காரங்க பணிவிடை, அவர்கள் பணிவிடையில் அவர் சொல்லும் பொழுது
அந்த பணிவிடைக்கு ஏற்றவராக யார் நடந்தது? இயேசு கிறிஸ்து இருந்தார். சபை நடத்துகிறவர்கள் சபை விசுவாசிகளுக்கு என்னவா இருக்கணும்? முன்மாதிரிகளாய் நடந்து சபையை சரியான விதத்திலே நடத்த வேண்டும். பிரைஸ் எல்லாம். நம்முடைய ஓட்டம் சரியானபடி சரியான பாதையில் ஓடுகிறதா? ஓட்டத்தை நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். அதே அப்போஸ்தலர் 20:24 வாசிப்போம். என் பிராணனையும் அருமையாக எண்ணேன். என் ஓட்டத்தை சந்தோஷத்தோடு முடிக்கவும் தேவனுடைய கிருபையின் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணும்படிக்கு நான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பெற்ற ஊழியத்தை நிறைவேற்றவுமே விரும்புகிறேன். பிரைஸ் எல்லாம். அவர் என்ன சொல்றார் பாருங்க, நான் ஓடுற ஓட்டம் எனக்கு ஆண்டவர் என்ன ஓட்டத்தை கொடுத்துருக்கிறாரோ அந்த ஓட்டத்தில் நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன்? ஓடிக்கொண்டிருக்கிறேன். பிரைஸ் எல்லாம். அவர் சொல்லும் பொழுது சொல்லுகிறார், ஆகிலும் நான் ஒன்றையும் குறித்து என்ன பண்றது கிடையாது, கவலைப்படேன். என் பிராணனையும் நான் என்ன பண்றதில்ல, அருமையாக எண்ணேன். என் ஓட்டத்தை சந்தோஷத்தோடு முடிக்கவும் தேவனுடைய கிருபையின் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணும்படிக்கு நான் கர்த்தராகிய இயேசுவிடத்தில் பெற்ற ஊழியத்தை நிறைவேற்றவும் என்ன பண்றேன்? விரும்ப. எனக்கு கொடுக்கப்பட்ட அந்த ஊழியத்தை, நான் தேவனிடத்திலிருந்து பெற்ற ஊழியத்தை நிறைவேற்றவும் நான் என்ன பண்றேன்? விரும்புகிறேன். நம்ம ஊழியம் என்றதை அவர் சொன்னார், ஊழியத்தை நான் சரியான விதத்தில் செய்கிறேன். என் பிராணனையும் குறித்து நான் என்ன பண்றதில்ல, அருமையாக எண்ணேன். நான் கர்த்தரிடத்தில் பெற்ற ஊழியத்தை செய்ய விரும்புகிறேன். அவர் அழகாக உணர்ந்து கொண்டார். இயேசு கிறிஸ்துவும் அதைத்தான் சொன்னார். அவர் சொல்லும் பொழுது மத்தேயு 20:28 பார்த்தீங்கன்னா, அப்படியே மனுஷகுமாரனும் ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யவும் அநேகரை மீட்கும் பொருளாக தம்முடைய ஜீவனை கொடுக்கவும் என்ன பண்ணாரு? அந்த அவரு ஊழியம் கொள்ளும்படி வரல, ஊழியம் செய்யும்படி தான் அவர் என்ன பண்ணாரு? வந்தாரு. அதற்காக தம்முடைய ஜீவனை கொடுக்கவும் வந்தாரு. அதுதான் பவுல் சொல்றாரு, என் ஜீவனையும் ஒரு நாளும் நான் என்ன பண்ணல, என் பிராணனையும் நான் ஒரு நாளும் அருமையாக எண்ணேன். கர்த்தருக்காய் எனக்கு கொடுக்கப்பட்ட ஊழியத்தை நான் சரியான விதத்தில் செய்து கொண்டிருக்கிறேன். இன்னைக்கு கர்த்தருடைய பிள்ளைகளாகி நாம வீட்டில் இருக்கிற நாம் ஒரு தீர்மானத்தை எடுப்போம். நான் ஆன்லைனில் ஒருவேளை பிரசங்கம் பண்ணும் பொழுது நீங்கள் எப்படி இந்த பிரசங்கத்தை கேட்டுட்டு இருக்கீங்கன்னு எனக்கு தெரியாது. பேசலாம் பிரசங்கம் இன்னைக்கு பல பிரசங்கங்கள், இதுவும் ஒரு பிரசங்கம். எதையும் நான் எவ்வளோ தானோன்னு கேட்டுட்டு இருக்கேன்னு அல்ல. உங்களோட ஓட்டத்தை நீங்கள் ஆராய்ந்து பார்ப்பதற்காக ஆண்டவர் உங்களோடு கூட உணர்த்தக்கூடிய ஒரு வார்த்தையாய் கவனித்து பாருங்கள். நீங்கள் இதுவரைக்கும் எப்படி ஓடி வந்தீங்க, எதற்காக ஓடிட்டு இருக்கீங்க, என்ன காரியத்திற்காக ஓடுறீங்க அப்படின்றத நீங்க தான் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். பேசலாம். நீங்கள் ஆராய்ந்து பார்ப்பீங்கன்னா இந்த ஓட்டத்தை சரியானபடி ஓட முடியும். நாம் முழங்கால் படிடுவோம். நம்ம இருக்கிற இடங்களிலே நம்முடைய ஓட்டத்தை நாம் ஆராய்ந்து பார்க்கும்படி நாம் பேசலாம். நாம் தேவனை நோக்கி பார்ப்போம். ஹல்லேலூயா. ஆண்டவரே ஒரு சந்தரவல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 வ
பரமழைப்பின் பந்தய பொருட்காய் நான் லக்கை நோக்கி ஓடுகிறேன். பரமழைப்பின் பந்தய பொருட்காய் நான் லக்கை நோக்கி ஓடுகிறேன். ஓடுகிறேன் நான் என் இயேசுவுக்காய்
இந்த வேலைக்காக மகிழ்ச்சியுடன் நான் ஓடுகிறேன். இயேசு ராஜாவின் இந்த வேலைக்காக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஓடுகிறேன். அல்லேலூயா 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 அல்லேலூயா. எத்தனை இடர்கள் வந்தாலும் விசுவாசத்திலே சொல்லுவதற்கு ஆனந்திருந்தது. எத்தனை இடர்கள் வந்தாலும் விசுவாசத்திலே நிலைத்திருப்பேன். எனக்காக இயேசுவை அளித்த இந்த பாதையிலே நான் ஓடுகிறேன். எனக்காக இயேசுவை அளித்த இந்த பாதையிலே நான் ஓடுகிறேன். அல்லேலூயா 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 அல்லேலூயா. உள்ளத்தின் ஆழத்தில் சொல்லுவோம். அல்லேலூயா அல்லேலூயா. உள்ளத்தின் ஆழத்தில் அல்லேலூயா அல்லேலூயா. பரமழிப்பின் பந்தய பொருளுக்காக நாங்கள் ஓடுகிற ஓட்டத்தை நாங்கள் ஆராய்ந்து பார்க்கும்படி, நாங்கள் எப்படி ஓடுகிறோம் என்பதை நாங்கள் நிதானித்து பார்க்கும்படி உடைய கிருபையை எங்களுக்கு தாங்கப்பா. இதுவரைக்கும் நாங்கள் ஓடின ஓட்டம் எப்படிப்பட்டது என்பதை நாங்கள் நிதானித்து பார்க்க வேண்டும். நாங்கள் நிதானித்து பார்க்க வேண்டும். இந்த ஓட்டம் சரியான ஓட்டமாக இருக்கிறதா? உம்மை நோக்கி நாங்கள் ஓடிக்கொண்டிருக்கிறோமா? ஆண்டவரே, நீர் எங்களுக்கு முன்பாக ஓடின அந்த ஓட்டத்தை நாங்கள் பார்த்து உம்மை பின்பற்றி உம்மை ஓடி வர எங்களை நடத்துகிறவரே, உம்மை நோக்கி ஓடி வர எங்களை வழி நடத்த. எத்தனை இடர்கள் எத்தனை போராட்டங்கள் வந்தாலும் எல்லாவற்றையும் முதலை தள்ளிவிட்டு உம்மை நோக்கி ஓடி வரும்படி எங்களை வழி நடத்தும் அப்பா. ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். கேட்ட வார்த்தைகளுக்காக வழிகார சொல்வதை சொன்னார்கள். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, நல்ல ஆவியானவரே, ஆண்டவரது நாளில் நாங்கள் கேட்ட வார்த்தையின்படி அப்போஸ்தலனாகிய பவுலைப் போல நாங்கள் விசுவாசத்தோடு சொல்லக்கூடிய கிருபை தாங்க. நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், ஆண்டவர் விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். இது முதல் நீதியின் இடம் எங்களுக்கு வைக்கப்பட்டிருக்கின்ற வார்த்தையின்படி அந்த நீதியுள்ள நியாயாதிபதி எங்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த நீதியின் இடத்தை சுதந்திரத்துக் கொள்ளும்படி நாங்கள் உம்மை நோக்கி ஓடி வர, உம்மை பின்பற்றி வர, எங்களுக்கு நியமித்திருக்கிற அந்த பாதையிலே நியமித்திருக்கப்பட்ட அந்த ஸ்தானத்தை கேட்டு அதன்படி ஓடி வரும்படி எங்களை நடத்தி நீங்கள் ஆசீர்வதிங்க. உடைய கிருபையை எங்களுக்கு தாங்க. உடைய கிருபையின்படி எங்களை வழி நடத்துங்க. தொடர்ந்து அற்புதங்களை செய்யுங்க. உடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படுவதாக. சகலவித கிருபைகளை கொடுத்து
எங்களை வழி நடத்தி எங்களுக்கு அற்புதங்களை செய்கிறாங்க. தொடர்ந்து ஆண்டவரே, இந்த நாட்களிலே ஆண்டவரே சபைகள் திறக்க முடியாதபடி இருக்கிறது. சபைகள் தொடர்ந்து திறந்து உடைய பிள்ளைகள் ஆலயத்தில் வந்து ஆராதிக்கக்கூடிய ஒரு கிருபை சூழ்நிலை உருவாக்கினாங்க. கொரோனா வியாதியின் கட்டுகள் முற்றிலுமாய் மாற வேண்டும். வியாதியின் கட்டுகளை தருகிறாங்க. வியாதியினால் பாதிக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் பரிபூர்ணமான சுகத்தை கொடுத்து அற்புதங்களை செய்து கிருபை செலுத்துகிறதாப்பா. தொடர்ந்து அற்புதங்களை செய்யுங்க. தொடர்ந்து சபை மக்களையும் ஆண்டவர் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் சகலத்தையும் பொறுப்படுத்திக்கொள்ள நாமம் மாத்திரம் மேம்பட்டதாக இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்தினால் வேண்டிக் கொள்கிற நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். அவர் அக்கிரமெல்லாம் மன்னித்து என் நோயெல்லாம் குணமாக்கி என் பிராணி வழிக்கு விலக்கி மீட்டு கிருபையினால் மறக்கினால் முடிசூட்டி நன்மையினால் வாயை திருப்தியாக்குவார். கழுவுக்கு சமானமாய் ஒடுக்கப்படுகிற யாவருக்கும் கர்த்தர் நீதியும் நியாயத்தையும் செய்கிறார். ஆமென். கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்னை பிரகாசிக்க பண்ணி உண்மையில் கிருபையாக இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்னை பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கிடைக்க கடவர். ஆமென். ஆண்டவரும் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகி தன்னுடைய அன்பும் பரிசுத்தமுடைய ஐக்கியமும் சமாதானமும் நம்மளிடம் கூட சகல பரிசுத்தவான்களும் கூட என்றும் என்றும் சதா காலம் தங்கியிருப்பதாக. ஆமென். முன்றல்ல சொல்லுமா, அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஒரு வார்த்தைகளை சொல்லி கடலை செய்யலாம்.